வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம். தமிழ்நாடு ரிஜெக்ட்ஸ் பிஜேபி. எதனால் தமிழ்நாடு பாஜகவை எதிர்க்குது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு திட்டத்தையும் சரிபட கடந்த 10 ஆண்டுகளாக இந்த மோடி அரசாங்கம் செய்யவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு நிகழ்வு. குறிப்பிட்டு சொல்லப்போனால், இந்தியாவில் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் மட்டும்தான் பாஜகவானது, ஒன்றிய மோடி அரசானது திட்டங்களை வழங்கி வருகிறது. அதுவும் சரிபட செயல்படாத நிலையில்தான் இருக்கிறது என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. தமிழ்நாட்டிற்கு என்றைக்கெல்லாம் பாதிப்பு வருகிறதோ, அல்லது பாஜக ஆளாத மாநிலங்களில் என்றைக்கெல்லாம் பாதிப்பு வருகிறதோ, நிதி கேட்டால் நிதியையும் தருவதில்லை. மாநில அரசுக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி வரியையும் சரிபட தராத ஒன்றிய அரசு, மோடி அரசு. தேர்தல் நேரத்தில் மட்டும் தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் 10 முறை வந்து செல்லக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு தடவை கூட தமிழ்நாடு மக்களை ஏறெடுத்து பார்க்கவில்லை? எதனால்? அப்போ தமிழ்நாடு மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களா? வாக்கு சேகரிக்கும் போது கிறிஸ்தவ மக்களை கட்டி அணைப்பது, இஸ்லாமிய மக்களை கட்டி அணைப்பது, கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களை, சிறுபான்மையின மக்களை பெருமையாக பேசுவது. ஆனால் தேர்தல் முடிந்து ஆட்சியில் அமர்ந்தவுடன் கிறிஸ்தவ மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் சிறுபான்மையின மக்கள் என்று, கிறிஸ்தவ கைக்கூலி என்றும், இஸ்லாமியர்களை தீவிரவாதி என்றும், கிறிஸ்தவர்களை பாவாடை என்றும் கூறி அவர்களை புறக்கணிப்பது என்பது மிகவும் வெட்கக்கேடான ஒன்று. அதிலும் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வருகின்றார். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டிற்கு வந்தார். அவருக்கே தெரியும், தமிழ்நாட்டில் ஒரு இடங்களில் கூட பாஜக வெல்லாது என்பது. கடந்த தேர்தலில் எப்படி ஒரு இடம் கூட பாஜக வெற்றி பெறவில்லையோ, அதே போன்றுதான் 2024 மக்களவைத் தேர்தலிலும் பாஜக ஒரு இடத்திலும் வெற்றி பெறாது என்பது உண்மை. வெள்ள நிவாரணம் தென் மாவட்டங்களிலும் சென்னையிலும் வெள்ளம் ஏற்பட்டது. அந்த வெள்ளத்துக்கு கூட நிதி தராத வெட்கக்கேடான இந்த மோடி அரசை தூக்கி எறிய தமிழ்நாடு மக்களும் தென்னிந்திய மக்களும், ஏன் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராக உள்ளார்கள். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மோடி வீட்டிற்கு செல்வார் என்பது உறுதியான ஒன்று. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் என்று 2015 ஒன்றிய அரசு தெரிவித்தது. 2019 மதுரை தோப்பூரை ஒன்றிய அரசு தேர்வு செய்து, அதில் 2019 நரேந்திர மோடி அவர்கள் அதில் அடிக்கல் நாட்டி வைத்தார். ஆனால் இன்று வரையில் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை பணியானது நடைபெறவில்லை என்பது ஒரு வெட்கக்கேடான ஒன்று. ஆக தேர்தல் வந்துவிட்டதால் என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு தற்பொழுது தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு என்னதான் மக்களை ஏமாற்றினாலும் தமிழ்நாடு மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள். நாற்பதும் நமதே, நாடும் நமதே.